ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகங்கள். வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ச்சிதா சித்தேஸ்வரி சித்தவித்யா சித்த மாதா யசஸ்வினி மாதா. சித்தேஸ்வரி சித்தர்களுக்கு ஈஸ்வரி, சித்த ஈஸ்வரி சித்தேஸ்வரி சித்தர்களுக்கு ஈஸ்வரி. அம்பிகையின் பெயர்களை பார்த்தோம். அன்னபூர்ணா, விசாலாட்சி விசாலாட்சி அம்பாள், சித்தேஸ்வரி. அன்னபூர்ணா, விசாலாட்சி, சித்தேஸ்வரி அம்பிகையின் பெயர்கள். சித்த வித்யா பார்த்தோம். சித்த வித்யா வடிவினல். சித்த மாதா, சித்தர்களுக்கெல்லாம் மாதாவாக இருப்பவள், தாயாக இருப்பவள். யசஸ்வினி, யசஸ்வினி அம்பாள் கீர்த்திக்கு சொந்தமானவள். விஷுத்தி சக்கர நிலையா, விஷுத்தி சக்கரத்தை உடையவள். அம்பிகையின் பெயர் ஞானதா என்றால், இன்று ரக்தவர்ணா பார்க்கணும். அதற்கு இடையில் ஞானதா என்றால் அம்பாள் பெயர் ஞானதா, ஞானத்தை கொடுப்பவள். ஞான விக்கிரகா, ஞானதா ஞான விக்கிரகா. ஞானதா என்றால் ஞானத்தை கொடுப்பவள். ஞான விக்கிரகா என்றால் ஞானமாக உருவெடுத்திருப்பவள். ஞானதா ஞானத்தை கொடுப்பவள் அம்பாள் ஈஸ்வரி. ஞான விக்கிரகா ஞானமாக உருவெடுத்திருப்பவள். எனவே ரக்தவர்ணா, திரிலோச்சனா, கட்வாங்காதி பிரகரணா, வதனைக சமன்விதா, பாயசான்ன பிரியா, த்வக்ஸ்தா, பசுலோக பயங்கரி என்று பார்க்க வேண்டும். அந்த வகையில் ரக்தவர்ணா என்றால் சிவந்த நிறம். எந்த வர்ணம் உடையவள்? சிவந்த நிறம் உடையவள். திரிலோச்சனா, 3 கண்கள் கொண்டவள். கட்வாங்காதி பிரகரணா, கட்வாங்கம் என்ற ஆயுதங்களை உடையவள். வதனைக்க சமன்விதா, ஒரு முகத்தை உடையவள். பாயசான்ன பிரியா பார்த்தோம். பாயசத்தில் பிரியம் உடையவள் அம்பாள். பாயசத்தில் பிரியம் உடையவள். ஸ்வக்ஸ்தா, ஸ்பரிச உணர்ச்சிக்கு ஏதுவாக உள்ள மேல் தோலின் உணர்ச்சிக்கு அபிமானியாக இருப்பவள் டாகினி ஈஸ்வரி. இதையும் பார்த்தோம். இன்று பசுலோக பயங்கரி என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அதாவது சமஸ்த பக்த சுகதா அம்பாள் எதை கொடுக்கின்றாள் என்றால் சமஸ்த பக்த சுகதா. என்ன அப்படி என்றால், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. உயர்நிலை, ஒரு உயர்வான ஒரு நிலை. என்ன என்றால், யாருமே துன்பத்தை விரும்ப மாட்டார்கள், இன்பத்தை தான் விரும்புவார்கள். அதே போல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற ஒரு சமஸ்த பக்த சுகதாவாக இருக்கின்றவள் அம்பாள் பராசக்தி. பசுலோக பயங்கரி என்றால் நிர்பயம், நிர்பயம், பயத்தை அபயமாக மாற்றுதல். நிர்பயம், பயத்தை வெல்லுதற்கேற்ப ஆத்மா. பசுலோக பயங்கரி என்றால் பயத்தை வெல்லுதற்கேற்ப ஆத்மா, அதாவது நிர்பயம். முன்பே சொன்னதைப் போல பயம் அபயமாக மாறுகிறது. அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. டாகினி என்னும் ஈஸ்வரியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். டாகினி என்னும் ஈஸ்வரி, ஆற்றல் அளப்படுகிறது. அந்த அம்பாளுடைய டாகினி ஈஸ்வரி அம்பாளின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் அளப்பரியது. அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா, அம்ருத மகாசக்தியால் சூழ்ந்துள்ளவள். அம்ருதாதி மகாசக்தி, அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. அம்ருத மகாசக்தியால் சூழ்ந்துள்ளவள். அநாகதாப்ச நிலையா ஷியாமாபா. ஷியாமாபா அம்பாள் பெயர் ஷியாமலா. ஷியாமல வர்ணத்தோடு கூடியவள். ஷியாமாபா என்றால் ஷியாமல வர்ணத்தோடு கூடியவள். அநாகதாப்ஜ நிலையா என்றால் என்ன? அநாகதா, அநாகதா சக்கரத்தின், அதாவது அநாகதாப்ஜ நிலையா என்றால் அநாகதா சக்கரத்தின் கண் எழுந்து அருளி இருப்பவள். அநாகதா சக்கரத்தின் கண் எழுந்தருளியிருப்பவள் அம்பாள். ஷியாமாபா பார்த்தோம். ஷியாமல வர்ணத்திற்கு வர்ணத்தோடு கூடியவள். வதனத்வயா, 2 முகங்களை உடையவள். தம்ஸ்ரோஜ்வலா அக்ஷமாலாத், தம்ஸ்ரோஜ்வலா கோரை பற்களுடன் பொலிபவள் அம்பாள். கோரை பற்கள் கொண்டு பொலிந்து கொண்டிருக்கிறாள், பொலிபவள். தேஜஸ் அக்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா
காலராத்திரயாதி சக்தௌயக விரதா அக்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா காலராத்திரயாதி சக்தியோக விரதா. ஸ்னிக்தௌதன பிரியா. ஸ்னிக்தௌதன பிரியா என்றால் நெய் அன்னத்தில் விருப்பம் கொண்டவள். அன்னம், சூடான அன்னம், நெய், உப்பு. இந்த சாதம் ருசியை கொடுக்கும். சூடான அன்னத்துடன் நெய், உப்பு கலந்து சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். அந்த சாதத்திற்கு பெயர் நெய் அன்னம். சாதாரண சாதத்தில் நெய் கலக்கும்போது அது ருசி சூடு, அதாவது கூடுதலாக இருக்கும், ருசியாக இருக்கும் அந்த அன்னம். ஸ்னிக்தௌதன பிரியா. விஷுத்தி நாளை பார்க்கலாம். விஷுத்தி சக்கர நிலையா, அதாவது விஷுத்தி என்றால் விஷுத்தி சக்கரம் கொண்டவள். சக்கர நிலையா, விஷுத்தி சக்கர நிலையா என்றால் விஷுத்தி சக்கரம் கொண்டவள். சக்கர நிலையா அம்பாள், சக்கர நிலையா. ரத்தவர்ணா சிவந்தரிடம் திரிலோச்சனா பார்த்தோம், 3 கண்கள். கட்வாங்கம் ஆயுதம் கொண்டவள் அம்பாள். பிரகரணா பதனைக்க சமன்விதா பாயசான்ன பிரியா துவக்ஸ்தா பசுலோக பயங்கரி. ஆத்மஸ்வரூபம், உடல் சுரூபம் நிர்பய வஸ்துவாகிறது. அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. அமிர்த சக்தி கொண்டவள். அனைத்துக்கு மேல் அமிர்த சக்தி அம்பாள் கொண்டவள். மீதி நாளை பார்க்கலாம். அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. பிரகரணா பதனைக்க சமன்பிதா, ஒரு முகம் கொண்டவள். பாயசான்ன பிரியா துவக்ஸ்தா பசுலோக பயங்கரி. ஆத்மஸ்வரூபம், பசுலோக பயங்கரியில் ஆத்மஸ்வரூபம் உள்ளது, உடல் ஸ்வரூபம் உள்ளது, நிர்பய வஸ்துவாக இருக்கிறது. ஸ்வக்ஸ்தா என்றால் உணர்ச்சியை கொடுப்பவள் அம்பாள். அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. அமிர்த சக்தியை கொண்டவள். மீது நாளை பார்க்கலாம். வாழ்கவும். ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம. டாகினீஸ்வரி என்றால் டாகினி ஈஸ்வரி. அம்பாள் பெயர் டாகினி ஈஸ்வரி. அதனால் டாகினி ஈஸ்வரி, டாகினி அம்பாள், டாகினி ஈஸ்வரி, டாகினி ஈஸ்வரி. மீது நாளை பார்க்கலாம். வாழ்கவும். ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம.